வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா அண்ட் நான் உங்கள் நோவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கோட மேரி டு தி டெவில் பார்ட் 9 தான். அண்ட் அதுக்கு முன்னாடி ஐம் ரியலி சாரி பிகாஸ் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ் இருந்தது, அதனால தான் என்னால் வீடியோ கண்டினியூவாக போஸ்ட் பண்ண முடியல. ஓகே, அண்ட் லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம அப்படியே ஏற்றில் விட்டுருந்தோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது பிளாக் ரெவன் மேன்ஷனில் ஜங்குக் விடிய காத்தால் தான் அவன் மேன்ஷனுக்கு போகிறான். அவனோட ஃபேஸில் இருந்த கோவத்தை பார்த்ததும் டேயன் கூட எதுவுமே கேட்கல. வயன் ஹாலில் அவனை எதிர்பார்த்துட்டு அவள் உட்காந்துருந்தா. அவன் உள்ளே வந்ததுமே அவள் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டா. என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறா. ஜங்குக் அவளை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு, என் அப்பாவை கொல்ல வரல அப்படின்னு சொல்கிறான். வயன் ஷாக் ஆகுறா. அப்படின்னா அவர் என் அப்பாவை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ ஜங்குக் மெதுவாக ஒரு பழைய லெட்டரை அவகிட்ட கொடுக்குறாங்க. அதில் இருந்த வேர்ட்ஸை படித்ததும் அவள் அழ ஸ்டார்ட் பண்ணிட்டா. நீ ஒரு நாள் சியோலுக்கு திரும்பினா ஜியோன் ஃபேமிலியை நம்பு அப்படின்னு எழுதியிருக்கு. அவள் ஜங்குக்கை பார்க்குறா. அப்பா அவங்க ஃபேமிலியை நம்பியிருக்காரு. அப்போ ஜங்குக்கும், ஆமாம், ஆனால் நான் உன்னை நம்பாமல் இருந்துட்டேன், அதுக்காக ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறான். இது வயன் எக்ஸ்பெக்ட் பண்ணல. வயன் அவள் கண்ணீரை துடைச்சிட்டு, நீங்கள் என்ன ஸ்பைன்னு சந்தேகப்பட்டீங்க, என்னை ரூமில் லாக் பண்ணிங்க, என்னோடய காலேஜை நிறுத்திட்டீங்க, என் லைஃப்பையே கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னு அவள் சொல்கிறா. ஜங்குக் அமைதியாக கேட்டுட்ருக்கான். வயன் லாஸ்ட்டாக, ஒரே ஒரு சாரியில் இது எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு நினைக்கிறீங்களா? என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜங்குக் தலையசைச்சிட்டு, இல்லை, நான் உன்னை மறக்க சொல்லலை, நான் அதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது மீன்வைல் மின்ஜே ஹானா 2 பேரும் அங்கே பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்காங்க. அப்போது மின்ஜே மெதுவாக, பாஸ் மாறிட்டாரோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் இப்போ தான் சாரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஹானா சொல்கிறா. அப்போ மின்ஜே, அப்படின்னா ப்ராக்ரெஸில் இருக்குன்னு சொல்கிற. அப்போ டேயன் பின்னாடியிலேருந்து வந்துட்டு, நீங்கள் 2 பேருமே இந்த ஃபேமிலிக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது தேவையில்லாத விஷயத்தை பற்றி ஏன் பேசிகிட்ருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதான் வேலை அப்படின்னு சொல்லி 2 பேரையும் திட்டுறான். இப்போது ஜங்குக் அவன் ஸ்டடி ரூமில் இருக்கான். ஜங்குக், டேயன், மின்ஜே 3 பேரும் இருக்காங்க. ஜங்குக் இப்போ ஒரு மேப்பை டேபிள் மேலே வைக்கிறான். அப்போது டேயன் அண்ட் மின்ஜேவை பார்த்து, வெட்டிங் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். டேயன் ஷாக்கா, பாஸ் நீங்கள் இன்னும் நம்புறீங்களா? இல்லை, அவனை வெளியில் கொண்டு வரணும். அப்போது மின்ஜே, புரியுது, அப்போது அதுக்கு வெட்டிங் ஒரு ட்ராப் அப்படி தானே அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கு தலையசிச்சுட்டு, அவன் உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா அவனை கூப்பிடணுன்னு சொன்னான். ஸோ கண்டிப்பாக அவன் வெளியில் வருவான். என்கிட்ட எதையோ சொல்லணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறான் போல இருக்கு. வரட்டும், அவன் வரட்டும் அப்படின்னு சொல்கிறான். இப்போது டோருக்கு வெளியில் வயன் இதெல்லாம் கேட்டுட்ருக்கா. அப்போ அவள் உள்ளே வரா. அப்போது இந்த வெட்டிங் உண்மையான கல்யாணம் இல்லையா? இல்லை வயன், இது ஒரு பிளான். அப்படின்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணினது? அப்போ ஜங்குக் அமைதியாக இருக்கான். அதுக்கப்புறம், அந்த நேரத்தில் வேறு வழி இல்லைன்னு நினச்சேன். அப்படின்னா இப்போது உனக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. நீ விரும்பினா இந்த வெட்டிங் நடக்கும், உனக்கு பிடிக்கலனா இந்த வெட்டிங் நடக்காது அப்படின்னு சொல்கிறான். அப்போது வயன் ஒரு செகண்ட் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதை அவள் எதிர்பார்க்காத ஒரு பதில். இப்போது அன்றைக்கி நைட் வயன் அவளோட ரூமில் தனியாக உட்காந்துருக்கா. அவள் முன்னாடி வெட்டிங் இன்விடேஷன் இருக்குது. அதில் ஜங்குக்கோட ஃபோட்டோ அண்ட் அவளோட ஃபோட்டோ இருக்குது. அவள் மெதுவாக அந்த இன்விடேஷனை க்ளோஸ் பண்ணுறா. நான் இவனை இன்னும் நம்பலை. ஆனால் அப்போ அவளோட கண்களில் ஜங்குக்கோட ஃபேஸ் வருது. அவள் மெதுவாக, இந்த கேமை முடிக்க நான் இந்த வெட்டிங்குள்ளே வரேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங், எஸ் வெட்டிங் மார்னிங், பிளாக் ரெவன் மேன்ஷன் ஃபுல்லாக செக்யூரிட்டிஸ், கெஸ்ட் எல்லாம் வராங்க. ஆனால் வயனை பார்த்து வாயை ஓப்பன் பண்ணபடி நிற்கிறா. நீ ரொம்ப அழகாக இருக்குடி, செம்மையாக இருக்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ வயன் ஸ்மைல் பண்ணிவிட்டு, எனக்கு நர்வஸாக இருக்குது ஹானா அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹானா அவளோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறா. இங்கே பாரு வயன், நீ ஒன்றும் தனியாக இல்லை,
உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போது க்ரூமோட ரூமில் பார்த்தா ஜங்குக் பிளாக் சூட்டில் மிரர் முன்னாடி நின்றுட்டுருக்கான். டெயுன் டையை அட்ஜஸ்ட் பண்ணுறான். அப்போ மின்ஜே பாஸ் ஸ்மைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜங்குக்கும் எதுவுமே ஸ்மைல் பண்ணாமல் ஒரு மாதிரி கோல்டான ஃபேஸை வச்சுருக்கான். அப்போ மின்ஜே சரி ஓகே விடுங்க, நான் கேட்டதை மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ அதே நேரத்தில் மேன்ஷனுக்கு வெளியில் ஒரு பெரிய சவுண்ட், எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் ஓடி வராங்க. டெயுன் விண்டோவுக்கு ஓடி போய் பார்க்குறான். அவன் ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. பாஸ் ஹியூன்வோ வந்துட்டான். அப்போ ஜங்குக் குட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்னை எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறான். ஆனால் வயனை பார்த்ததும் அதை அகெயின் கீழே வச்சுட்டான். இன்னைக்கு என்னோடய வெட்டிங் இப்படி ப்ளட்டு கன் ஷாட்டு இந்த மாதிரி இருக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்கிறா. இப்போது அவன் டோரை நோக்கி நடக்கிறான். அதே நேரத்தில் மெயின் டோர் ஓப்பன் ஆகுது. ஹியூன்வோ உள்ளே வரான். அவன் கையில் ஒரு பழைய ஃபோட்டோ இருக்குது. அதை வயன் பார்த்ததுமே அவனோட ஃபேஸ் பேல் ஆகுது. அந்த ஃபோட்டோவில் வயனோட அப்பா அண்ட் ஜங்குக்கோட அப்பா அண்ட் ஹியூன்வோ 3 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. அப்போ ஹியூன்வோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், இப்போ தான் உங்கள் 2 பேரோட உண்மையான ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். இப்போது அந்த வயன் அப்பா, ஜங்குக்கோட அப்பா, ஹியூன்வோட அப்பா இவங்க 3 பேர் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துட்டு ஜங்குக் மெதுவாக முன்னாடி வந்து இந்த ஃபோட்டோ எங்கேருந்து கிடச்சிது, நீ தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ஜேகே அப்படின்னு ஹியூன்வோ சிரிச்சுட்டே சொல்கிறான். இப்போ ஹியூன்வோ அந்த ஃபோட்டோகிராஃபியை டேபிள் மேலே வச்சுட்டு நானும் உங்கள் 2 பேரோட அப்பாக்களும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜங்குக் ஷாக்கா, ஃப்ரெண்ட்ஸா, என்ன சொல்கிற நீ? ஆமாம் ஜங்குக், ஒரு காலத்தில் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தோம். அப்போ வயன் மெதுவா, அப்போது நீங்களாம் எனிமீஸ் இல்லையா? ஏன் நீங்கள் எனிமீஸ் ஆனீங்க? அப்போது ஹியூனோவோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. பவர், அப்பாவும் ஜங்குக்கோட அப்பாவும் மாஃபியாவை விட்டு வெளியே வர நினச்சாங்க. நான் மட்டும் அந்த வாழ்க்கையை விட தயாராக இல்லை. அப்போ ஜங்குக், அதனால் என் அப்பாவை கொன்னியா? இல்லைடா, அவனை கொல்ல ட்ரை பண்ணது வேற ஒருத்தன். அப்போ டேயன் உடனே அது யார் அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹியூன்வோ பதில் சொல்லாமல் ஜங்குக்கை பார்த்துட்டு, அந்த பேரை நான் சொன்னால் நீ உன்னோட சொந்த ஃபேமிலியவே சந்தேகப்பட ஸ்டார்ட் பண்ணிடுவ ஜேகே, உன் நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறான். வயனோட கண்ணிலேருந்து கண்ணீர் வர ஸ்டார்ட் ஆகுது. என்னோட அப்பாவா? அப்போ ஹியூன்வோ, அவர் உன்னை காப்பாற்ற தான் உன்னை இந்தியாவுக்கு அனுப்புனார் வயன். அந்த நைட் நடந்த ஃபயர் ஆக்சிடெண்ட், அதுலேருந்து உன்னை காப்பாற்றணுன்னு தான் அவர் நினச்சார். அப்போ வயன் ஷாக்காக பார்க்குறா. அந்த நைட் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஒரு பிளான் பண்ணப்பட்ட ஒரு செயல், யாரால் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உடனே எழுந்திருக்கிறான். அப்போ ஹியூன்வோவும் ஒன்று ஜங்குக்கோட வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்த அதே பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு வயனை பார்த்தபடி சொல்கிறாரு. இப்போ அந்த ஹாலே சைலண்ட்டாக இருக்குது. அப்போ வயன் மெதுவாக ஜங்குக்கை பார்க்குறா. அப்படின்னா நான் சியோலுக்கு வந்ததும் எல்லாமே அவனோட பிளானா? ஆமாம், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே. உன்னை ஜங்குக்கை சந்திக்க வைக்கணுங்கிறது தான் அவன் உருவாக்குன அந்த சிச்சுவேஷன். நீயும் ஜங்குக்கும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது அவனோட பிளான். அது யாருன்னு சொல்லு ஹியூன்வோ, இதுக்கு மேலேயும் நீ இழுத்துட்ருக்காத. முதல்ல அவனோட பேரை சொல்லு. ஓகே ஜங்குக், நீ கேட்குற, அதனால் சொல்கிறேன். காங் ஜிஹோ. என்ன, கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கா இந்த பேர் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜெயன் உடனே கன் எடுத்துட்டு, ஜிஹோவா? ஆமாண்டா, ஜிஹோ தான். என்ன டேயோன், உனக்கு அவனை தெரியுமா என்ன அப்படின்னு நக்கலாக கேட்குறான். இப்போது ஜங்குக்கை பார்த்து, அவன் உன் அப்பாவை காப்பாற்றுற மாதிரி நடித்தான், ஆனால் உண்மையிலேயே அவன் தான் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கான். அவன் தான் எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்தான், புரியுதா ஜங்குக் அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கால் இதை நம்பவே முடியல. அப்போ மின்சி மெதுவாக ஹானா கிட்ட, இது என்ன வெட்டிங்கா இல்லை இன்வெஸ்டிகேஷன் மீட்டிங்கா? சும்மா இருறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முறைக்கிறா. அப்போ மின்ஜே, என்ன இது, இன்னும் வெட்டிங் ஸ்டார்ட் பண்ணாமல் இவங்க இங்கே இப்படி கதை பேசிகிட்டு இருக்காங்க,
மிஞ்சி நீ ஆனால் சீக்கிரம் செத்துருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க 2 பேரும் அங்கே குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குக் ஹியூன்வோ கிட்ட நடந்து போகிறான். இவ்வளோ உண்மை தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட சொல்லாமல் வயனை ஏன் என்னோடய லைஃப்குள்ளே கொண்டு வந்த? அப்போது ஹியூன்வோ அமைதியாக அவனை பார்க்குறான். ஏன்னா ஜீஹோ உன்னை உடைக்கணும்னு நினச்சான். நான் அவன் பிளானை அவனுக்கே அகெயின்ஸ்டாக மாற்றணும்னு நினச்சேன். எப்படி? வயன் உன்னோட பலவீனமாக ஆக்கணும்னு அவன் நினச்சான். ஆனால் நான் அவளை உன்னோட பலமாக மாற்றணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். வயன் ஷாக் ஆகுறா. அப்போ ஜங்குக் ஹியூன்வோவை பார்த்து, அப்படின்னா நீ வில்லன் இல்லையா? அப்போ ஹியூன்வோ சிரிச்சிட்டு, சேக்கே நான் நல்லவனும் இல்லை, உனக்கு உண்மை தெரியணும்னு மட்டும்தான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ சடனாக மெயின் ஹாலோட விண்டோ உடையுது. எல்லாருமே கீழே குனிறாங்க. ஒரு புல்லட் செவத்தில் போய் ஷூட் ஆகுது. அப்போ தேவன் உடனே, பாஸ் ஸ்னைப்பர்ஸ், நம்மளோட பில்டிங்கை சுற்றி ஸ்னைப்பர்ஸ் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாரையுமே அலர்ட் பண்ணுறான். ஜங்குக் உடனே வயன் முன்னாடி நிற்கிறான். எனக்கு பின்னாடியே நில்லு. இல்லை நான் ஒன்றும் பயப்படலை, ஆனால் எனக்கு பயம் வயன். அப்போது வயன் அமைதியாயிட்டா. அதுக்கப்புறம் அவன் மெதுவா, உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு எனக்கு பயம் அப்படின்னு சொல்கிறான். அதே நேரத்தில் ஹியூன்வோ விண்டோவை பார்த்து சிரிக்கிறான். ஜீஹோ நீ இன்னும் அதே மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜங்குக் ஷாக்கா, அப்படின்னா அவன் இங்கே இருக்கானா? அப்போ ஹியூன்வோ, இல்லையே, அவன் வெட்டிங்கை கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜங்குக் வெளியில் பார்க்குறான். தூரத்தில் ஒரு பிளாக் கலர் கார், அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மறைஞ்சு போகுது. இப்போது வெட்டிங் ஹால் அகெயின் சைலண்ட் ஆகுது. இப்போ வயன் ஜங்குக்கை பார்க்குறா. இப்போது என்ன? இப்போ ஜங்குக் அவளுக்கு முன்னாடி வந்து நின்று, இந்த வெட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வயன் ஷாக்கா, இவ்வளோ நடந்ததுக்கப்புறமா? ஆமாம், ஆனால் இந்த முறை இது ஒரு டீல் மட்டும் இல்லை, நீ விரும்பினா மட்டும் இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வயன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் மெதுவாக தலையசைக்கிறா. நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக்கோட கண்ணில் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு உண்மையான ஷாக் தெரியுது. ஆனால் மேன்ஷனுக்கு வெளியில் ஒரு கார், காங் ஜிஹோ ஒருத்தர்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அப்போது இந்த சைட் குட், இப்போது அடுத்த ஃபேஸை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஜிஹோ சிரிக்கிறான். இப்போது ஹால் ஃபுல்லாக கொரியன் ட்ரெடிஷ்னல் வெட்டிங் டெக்கரேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ரெட் லைட்ஸு, ஃப்ளவர்ஸு, கேண்டில் லைட்ஸு அந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வயன் மெதுவாக நடந்து உள்ளவரா ஜங்குக் அவளை பார்த்ததுமே கொஞ்சம் நேரம் அசையாமல் நிற்கிறான். மின்ஜே டயாங் அந்த மாதிரி அவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாஸுக்கு என்னாச்சு? அப்போ தேனும், அது அவர் ஃபர்ஸ்ட் டைமாக ப்ரைடை பார்க்குறாருல, அது நம்ம வயன் தானடா, ஆல்ரெடி அவர் தான் அவங்கள பார்த்துருக்காரே. அப்போ டேயுன் அவனை முறைக்கிறான். நீ சும்மாவே இருக்க மாட்டியா மிஞ்சு? எத்தாவது ஒன்று நோண்டிகிட்டே இருப்பியா லூஸு மாதிரி? உன்னை முதல்ல மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான்டா போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போது வயன் ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறா. ப்ரைஸ்ட் செரமனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் ஜங்குக்கோட பார்வை முழுக்க வயன் மேலே தான் இருக்குது. அப்போ வயன் மெதுவா, என்ன? அது நத்திங். அப்போ ஏன் அப்படி பார்க்குறீங்க? நான் உன்னை ஒய்ஃபாக பார்க்குறதுக்கு பழகணும் அப்படின்னு சொல்கிறான். வயன் லைட்டாக ஸ்மைலை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, அப்போது சீக்கிரம் அப்படி பழகிடுவீங்களா? பழகிடுவேன் தான் நினைக்கிறேன். ஓவர் கான்ஃபிடென்ஸா? மேபி அப்படின்னு சொல்கிறான். இப்போது செரமனி எண்ட் ஆகுது. ஜங்குக் அண்ட் வயன் அஃபிஷியலி மேரிட். இப்போது ஜங்குக் வயனோட ஹேண்டில் அந்த ரிங்கை போட்டு விடுறான். அதுக்கப்புறம் இப்போது ப்ரைஸ்டும் யூ மேக் கிஸ் நவ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜங்குக் வயனோட ஐஸே பார்க்குறான். வயனும் அவளுக்கு ஹார்ட் பீட்லாம் படப்படன்ட்டுருக்கு. அப்போது ஜங்குக் மெதுவாக வயனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி ஹேண்ட்ஸில் கிஸ் பண்ணுறான். இப்போது தெய்யம் நான் மிஞ்சி 2 பேரும், நான் கூட பெருசாக எதிர்பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சி தெய்யனுக்கிட்ட சொல்கிறான். தெய்யனும், நீ எதிர்பார்க்குறதெல்லாம் என்றைக்கு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி சொல்கிறான்.
இப்போது அவங்களோட மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஹானா வயனை வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஹே வயன், உன்னை இந்த ஜியோன் ஃபேமிலியில் மேபி ஜங்குக்கோட சிஸ்டரா, வெல்கம் டு த க்ரேசி ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது வயனும் சிரிக்கிறா. என்ன, ஜங்குக்கோட சிஸ்டரா? எப்போலேருந்து? அது என்னோடய ஃப்ரெண்டை அவர் காப்பாற்றி வச்சுருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சதுலேருந்து அப்படின்னு சொல்கிறா. வயனும் எதுவுமே பேசாமல் ஹானாவே ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்கா. இப்போ மிஞ்சே, மேடம் உங்களோட எஸ்கேப் பிளான் கேன்சல் ஆகிடுச்சா? வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு வயன் சொல்கிறா. அப்போ மிஞ்சே, ஐயோ அப்போ இன்னும் நாங்கள் உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறான். இப்போது கொஞ்சம் டைம் ஸ்கிப்ஸ். வெட்டிங் நைட் ஜங்குக் ரூம்குள்ளே வரான். அங்கே வயன் ஆல்ரெடி இருக்கா. 2 பேருக்கு நடுவில் ஒரு ஆக்வர்டான சைலன்ஸ் இருக்குது. அப்போ வயன் இப்போது என்ன அப்படின்ற மாதிரி ஜங்கு கிட்டே கேட்குறா. அப்போ ஜங்குக்கும் அது எதுவும் இல்லை, நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோஃபாவில் பில்லோ எடுத்துக்கிட்டு போய் படுக்கிறான். அப்போ வயன் ஷாக்கா, அது நீங்கள் அப்போது பெட்டில் படுக்கலையா? இங்கே பாரு வயன், இதுக்கப்புறம் உன்னோட ரூம். ரூமில் நீ உனக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தால் போதும். ஃபர்ஸ்ட் நீ கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். வயன் அவனை பார்த்துக்கிட்டு, நீங்கள் இவ்வளோ அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கும் புருவத்தை சுருக்கி, எவ்வளோ? அது எனக்கு குழப்பமாக இருக்குது ஜேகே. அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் இல்லை அப்படின்னு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். வயனும் ஸ்மைல் பண்ணுறா. நீங்கள் நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்ற மாதிரி அவளோட மைண்டில் அவள் யோசிச்சுட்ருக்கா. இப்போது மிட் நைட் வயன் தூங்கிட்டுருக்கா. அப்போ திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்குது. அவள் என்னென்ன எழுந்திரிச்சு பார்த்தா சோஃபாலேருந்து ஜங்கு கீழே விழுந்திருக்கான். வயன், என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா ஜங்குக் தரையில் உட்காந்துருக்கான். அது நத்திங், ஒன்றும் இல்லை, நீ தூங்கு. என்னாச்சு ஜேகே, சோஃபா எதுவும் ஸ்லிப்பரியாக இருக்கா என்ன? அது ஆமாம், சோஃபா கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்குது அப்படின்ட்டு பல்ல கடிச்சிட்டு சொல்கிறான். வயன் சிரிக்கிறா. மாஃபியாவோட பாஸ் சோஃபாலேருந்து கீழெல்லாம் விழுவாரா? அப்போ சோஃபா ஜெயிச்சிருச்சோ? சிரிக்காத வயன், சிரிக்காத. ஓகே ஓகே, சாரி சாரி சாரி. ஓகே, ஆனால் நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல ஜேகே. ரொம்ப பலமாக அடிபட்டுருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போ ஜங்குக்கும் அவன் ஹெட்டை ரப் பண்ணிவிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னோட கன்சர்னுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்கு கிச்சனுக்குள்ளே வரான். ஒயன் ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அவள் பேன் கேக்கை ஃப்ளிப் பண்ண ட்ரை பண்ணுறா. ஆனால் அந்த பேன் கேக் டைரெக்டாக சீலிங்க்கே போயிடுச்சு. ஜங்குக்கு மேலே பார்க்குறான். அப்போது அந்த பேன் கேக் அவனோட ஷோல்டரில் வந்து விழுது. கொஞ்ச நேரம் அவன் சைலண்ட்டாக அந்த பேன் கேக் அண்ட் சீலிங் அண்ட் வயன் 3 பேரையும் 3 பிளேஸையும் மாற்றி மாற்றி பார்க்குறான். அப்போ வயன், குட் மார்னிங் ஜேகே. வயன், நீ சமைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நீ ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம்ல. அது அது இது எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டு தான். அப்போது மின்ஜே டோர்கிட்ட இருந்துட்டு, பாஸ் டிவோர்ஸ் எதுவும் வேணுமா? மின்ஜே, எஸ் பாஸ், பிரேக்ஃபாஸ்ட்டை நீ செய். சரி பாஸ், நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் குக் பண்ண போகிறான். இப்போது பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணதும் ஜேன் ஃபாஸ்ட்டாக உள்ளே வரான். பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபாஸ்ட்டாக வரவும் ஜங்குக் உடனே சீரியஸ் ஆகுறான். சொல்லு, என்னாச்சு? அது ஜிஹோன் நேற்று நைட் சியோல்லேருந்து டிஸப்பியர் ஆகிட்டான். என்ன சொல்கிற? எங்கே? அது தெரியல பாஸ். அப்போ அவனோட லாஸ்ட் லொக்கேஷன் அது வயனோட காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வயனை பார்க்குறான். வயன் ஷாக்காக எழுந்திருக்கிறா. என்னோடய காலேஜா? எதனால்? அவன் ஏன் அங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அத்தையனும் ஆமாங்கிற மாதிரி ஹெட் நோட் பண்ணுறான். அந்த நேரம் வயன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்ஸஸ் ஜியான், உன்னோட வெட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போது உன் பாஸ்ட்டை திரும்பி நீ உனக்கு கிடைக்கிற நேரம் அப்படின்ற மாதிரி அதில் சொல்கிறாங்க. வயனோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. ஜங்குக் ஃபோனை அவகிட்டேருந்து எடுத்துக்கிட்டான். அவன் ஐஸ் எல்லாம் ஷார்ப் ஆகுது. இவன் உன்னை டார்கெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான்
அப்படின்னா இனிமேல் நீ என் ஒய்ஃப் மட்டும் இல்லை, யூ ஆர் அண்டர் மை ப்ரொடெக்ஷன். அகெயின் கண்ட்ரோலா? இல்லை, இந்த டைம் நீயும் என் கூட தான் எல்லா இடத்துக்கும் வர போகிற. அப்படியா? ஆமாம், நம்ம 2 பேரும் உன்னோட பாஸ்ட்டை தேடி போகிறோம். அப்போ வயன் கொஞ்சம் நேரம் அமைதியாக அவனே பார்க்குறா. அதுக்கப்புறம் ஓகே, லெட்ஸ் கோ மிஸ்டர் ஜியான். ஆஃப்டர் யூ மிஸ்ஸஸ் ஜியான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோர் ஓப்பன் பண்ணி அவன் வயன்கிட்ட ஹேண்ட்ஸ் கெஸ்டர் பண்ணுறான், லைக் பவ் பண்ணுற மாதிரி. இப்போது இந்த சைடு ஒரு அன்னோன் லொக்கேஷன் வச்சுக்கலாம். காஞ்சிஹோ ரொம்ப பெரிய ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நிற்கிறான். ஸ்க்ரீனில் ஜங்குக் அண்ட் வயன் காரில் கிளம்புற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ். அவன் பின்னாடி ஒரு அன்னோன் பர்சன் நிற்கிறாங்க. அவங்க 2 பேருமே இப்போ ஒன்றா இருக்காங்களா? அதுதானே நமக்கு வேணும் அப்படின்னு ஜீஹோ சொல்கிறான். இப்போ அந்த பர்சன் நம்மளோட நெக்ஸ்ட் மூவ். அப்போ ஜீஹோ வயனுக்கு அவளோட சைல்ட்ஹுட்டை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஸ்க்ரீனில் ஒரு பழைய ஆஃப்னேஜ் வீடியோ ப்ளே ஆகுது. அதில் சின்ன வயசு வயன் அண்ட் சின்ன வயசு ஜங்குக் 2 பேரும் ஒன்றா ஓடி பிடிச்சி விளையாடிட்டுருக்காங்க. இப்போது இந்த சைடு காரில் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. வழக்கமாக ஜங்குக் ஃபோனில் அவன் ஒர்க் பார்த்துட்ருப்பான். ஆனால் இப்போது அவன் அப்பப்போ வயனை பார்த்துக்கிட்டு இருக்கான். வயன் அதை கவனிக்கிறா. சேகே, உங்களோட ஒர்க்கை பார்க்குறீங்களா? அது பார்த்துட்டு தான் இருக்கேன். நீயும் சேஃபாக இருக்கியான்னு பார்க்குறேன். ஓவர் ப்ரொடெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஐஸை ரோல் பண்ணுறா. அப்போ ஜங்குக்கும் பொண்ணுனாலாம் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போது சியோல் நேஷ்னல் யூனிவர்சிட்டியில் தான், அதாவது வயனோட யூனிவர்சிட்டி. காரு காலேஜ் கேட்டுக்குள்ளே நுழையுது. வயன் அவளோட பழைய மெமரிஸ் எல்லாம் அவளுக்கு வருது. அப்போ ஃபர்ஸ்ட் டைமாக சியோலுக்கு வந்த டே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸஸ், அந்த நார்மலான ஒரு லைஃப், மாஃபியா, இந்த கன் ஷாட்ஸு, இந்த மாதிரியான லைக் ரொம்ப அவளோட மென்டல் ப்ரெஷர் இதெல்லாமே இல்லாத ஒரு பீஸ்ஃபுல்லான டேஸ், அதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. அதே நேரம் செக்யூரிட்டி ஆஃபீஸ்லேருந்து ஒரு பழைய பேக்கேஜ் கிடைக்கிது. ரிசப்ஷனிஸ்ட் இப்போது சொல்கிறாரு, மிஸ் வயன், இந்த பார்சல் 2 வருஷமாக உங்களுக்காக வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வயன் ஷாக்கா, எனக்காகவா அப்படின்னு சொல்லி அவள் ஷாக்காக கேட்குறா. பேக்கேஜ் மேலே ஒரு வேர்ட்ஸ் எழுதியிருக்கு, டு அனாயா, ஓப்பன் வென் த டைம் இஸ் ரைட் அப்படின்ற மாதிரி அதில் எழுதியிருக்கு. அப்போது வயனோட ஹேண்ட்ஸ் எல்லாம் ஷிவர் ஆகுது. ஜங்குக் அந்த பேக்கேஜை பார்த்ததுமே சீரியஸ் ஆகுறான். இப்போது காலேஜ் கார்டனில் ஒரு பெஞ்சில் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. வயன் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறா. அதில் வந்து ஒரு ஓல்டு டைரி, ஒரு சில்வர் ப்ரேஸ்லெட், அதுக்கப்புறம் இந்த பென் ட்ரைவ் அண்ட் ஒரு லெட்டர் இதெல்லாம் இருக்குது. இப்போ அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணுறா. அதில், மை டியர் அனாயா, நீ இந்த லெட்டரை படிக்கிற நேரத்தில் நான் உயிரோடு இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. வயனோட ஐஸ் எல்லாம் டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. லெட்டரை கண்டினியூ பண்ணுறா. உன்னோட நேம் வயன் இல்லை, உன்னோட உண்மையான பேர் அனாயா. நான் உன்னை இந்தியாவுக்கு அனுப்பியது உன்னை விட்டு பிரியறதுக்காக விரும்பவே இல்லை. உன்னை கொல்ல நிறைய பேர் காத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. ஜங்குக் அமைதியாக அதெல்லாம் கேட்டுட்ருக்கான். அப்போது வயன் அதை படிக்க கண்டினியூ பண்ணுறா. ஒரு நாள் ஜியோன் ஜங்குக்கை நீ சந்திப்ப. அவன் உன்னை ஞாபகத்தில் வச்சுருக்க மாட்டான், ஆனால் அவன் உன்னை காப்பாற்றுவான் அப்படின்னு எழுதியிருக்கு. வயன் ஷாக்காக ஜங்குக்கை பார்க்குறா. ஜங்குக்கும் அதே ஷாக்கில் தான் இருக்கான். இப்போது அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதோட ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு சின்ன குழந்தையோட எழுதியிருக்கு, டுடே ஜங்குக் cried பிகாஸ் he lost his toy அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போது அதை படிச்சுட்டு வயன் சிரிக்கிறா. லாஸ்ட் ஹிஸ் டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்க்குறா. ஜங்குக்கும் அந்த பேஜை படிச்சுட்டு அந்த பேஜை கிழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை டச் பண்ண வரான். அப்போது வயனும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பேஜை டர்ன் பண்ணுறா. அதில் ஒரு ஃபோட்டோ, குட்டி ஜங்குக் அண்ட் குட்டி அனாயா, ஐ மீன் வயன் 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபோட்டோவில் இருக்குது. வயன் மெதுவாக அந்த ஃபோட்டோவை டச் பண்ணுறா. அவளோட ஹெட்டில் திடீர்னு ஒரு மெமரி ஃப்ளாஷ் ஆகுது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் குட்டி ஜங்குக், நீ போயிட்டா நான் லோன்லி ஆகிடுவேன் வயன், நான் எங்கேயும் போக மாட்டேன் ஜங்குக் அப்படின்ற மாதிரி வயனும் அதுக்கு ரிட்டர்ன் பண்ணுறா. இப்போ ப்ரெசண்ட்டில் வயன் ஹெட்டை பிடிச்சிக்கிறா. அப்படின்னு சொல்லவும் வயன் அந்த மாதிரி சொன்னதுமே ஜங்குக் சடனாக எழுந்திருக்கிறான். வயன் சின்னாச்சு
அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவளுக்கு மூச்சு ரொம்ப வேகமாக வாங்குது. அந்த மெமரிஸ், ஒரு ஃபயர், ஸ்மோக், ஒரு பர்சன், ஒரு கன், ஒரு வாய்ஸ், இதெல்லாம் அவளுக்கு ஃப்ளாஷ் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. டேக் அனாயா அண்ட் ரன், அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க சொல்கிற அந்த குரல் அவளுக்கு மைண்டில் வந்து போகுது. இப்போது இந்த சைட் ஜிஹோ ஸ்க்ரீனில் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்தில் இருந்த அந்த அன்னோன் பர்சனும் மெமரி அவளுக்கு ரிட்டர்ன் ஆகுதா என்ன? ஆமாம், அதுக்கு தானே நம்ம இவ்வளவும் பண்ணுறோம், அதானே நமக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த அன்னோன் பர்சனும் ஆனால் அவளுக்கு ஃபுல் மெமரி வந்துருச்சுன்னா அப்போ தான் ஜங்குக் ஓட்டைவான் அப்படின்னு ஜிஹோ சொல்கிறான். இப்போது பேக் டு காலேஜ். வயன் மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறா. ஜங்குக் அவன் பக்கத்தில் முட்டிக்கால் போட்டிருக்கான். அவன் கண்ணில் கவலை ரொம்ப தெளிவாக தெரியுது. நீ ஓகேவா வயன்? ஜங்குக், அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் இல்லை. என்ன உனக்கு ஞாபகம் வந்துச்சு? அந்த நைட் நான் ஒருத்தனோட ஃபேஸை பார்த்தேன். யார்? அப்போ வயனோட ஐஸ் பெருசாகுது. அவளோட நினைவில் இருந்த அந்த முகம் அவளுக்கு இப்போ தெளிவாகுது. அவள் ஷாக்கா ஜிஹோ அப்படின்னு சொல்கிறான். அதே நேரத்தில் ஜங்குக்கோட ஃபோன் ரிங் ஆகுது. டயனோட வாய்ஸ் ரொம்ப பதட்டமாக இருக்குது. பாஸ் பாஸ், மேன்ஷன் அட்டாக் பண்ணுறாங்க. ஹியூன்வுவை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஷாக்காக எழுந்திருக்கிறான். அப்போ டேயோன், கிட்னாப் பண்ணவன் ஒரு மெசேஜ் விட்டுட்டு போயிருக்கான். இஃப் யூ வாண்ட் ஹியூன்வு அலைவ் ப்ரிங் அனாயா அப்படின்னு சொல்லிட்டு டேயோன் சொல்கிறான். ஓகே, நம்ம இதோட இந்த எபிசோடை ஸ்டாப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எபிசோட் நான் சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. இந்த எபிசோட் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எந்த பார்ட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் மென்ஷன் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, and bye guys.